நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். இந்த உலகத்தில் யாருமே ரொம்ப நாள் நிலையாக இருக்க போகிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாள் முடிஞ்ச உடனே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கும் நாட்களில் செய்யக்கூடிய சில செயல்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் பல நபர்களால் பேசப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை பல நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது தொடர்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நம்மளுடைய அன்பை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தென்னை மரத்தின் மீது நம்மளுடைய அன்பை காட்டலாம். அப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு டெய்லியும் ஒரு இளநீரை கொடுத்து நம்மளுக்கு உதவும். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வெற்றி அடைஞ்சிட்டோம், ஒரு செயலில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாழை மரத்தை நடலாம். அந்த வாழை மரம் எப்படி பக்கத்தில் கண்ணுங்கள்லாம் வச்சு மீண்டும் நம்மளுக்கு பயன் தருது, அந்த மாதிரி அந்த வெற்றி நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. தோல்வி அடைஞ்சிட்டோம் ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் ஒரு கறிவேப்பிலை மரம் நடலாம். ஏன்னா கறிவேப்பிலை மரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிளைகள் வராது, அதை நட்டால் அது மட்டும்தான் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட தோல்வி மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக. சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காய்கறி விதைகளை நடலாம். அது நம்மளுக்கு ஒரு பயனுள்ள காய்கறிகளை கொடுக்கும். கொஞ்சம் கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் செலவழித்து வீட்டில் பூச்செடிகள் வைக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கட்டாயம் கிடைக்கும். நம்மளை விட்டு யாராச்சும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாடி தோட்டம் அமைக்கலாம். அவங்களோட நினைவாக அந்த இடத்துக்கு போனால் இவங்க நினைவாக இதை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மாமரம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நாமளே இல்லைனாலே அதில் வரக்கூடிய பழங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, நம்மளை நினச்சிப்பாங்க. நம்ம பலனை எதிர்பார்க்க மாட்டோம், ஒரு செயலை நான் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னால் பனை மரத்தை நடலாம். ஏன்னா பனை மரத்தை நட்டவங்க அதில் வரக்கூடிய அந்த நுங்கையோ அல்லது இளநீரையோ சாப்பிட முடியாது. அவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும் அந்த பனை நம்மளுக்கு பலன் தர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வேப்ப மரத்தை நடலாம். ஏன்னா அதில் வரக்கூடிய காற்றாகட்டும் அதில் வரக்கூடிய பழங்களாகட்டும் நிறைய மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ள வகையில் இருக்கும். கவலையுடன் இருக்கும்பொழுது செடிங்களுக்கு தண்ணீர் விடுங்க வீட்டில், அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மரம் அல்லது செடி அப்படின்றத ஒன்று நடுங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் கண்டிப்பாக நாம் ஒரு நாள் இருக்க மாட்டோம். ஆனால் நாம் செய்த செயல்கள், நாம் செய்த அந்த மரநொட்ட செயல், அந்த மரங்கள் எல்லாமே நம்மளுடைய பேரை சொல்லும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் டைரக்டர்களுக்கு எல்லாத்துக்கும் பெயில் கிடச்சிருச்சு நேற்று அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா உறுப்பினர்கள் மனதிலையும் இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக அடுத்து தை 1க்கு மைவி த்ரெட்ஸ் கம்பெனி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்குமா, அல்லது இந்த ஜனவரி 31க்குள்ளே ஒரு அப்டேட் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தை 1க்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லுவார். அது நிறுவனத்தினுடைய அப்டேட்டாக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு ஒரு வாழ்த்தாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் கம்பெனியுடைய எம்டி கட்டாயம் பேசுவார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா எம்டியும் வந்துட்டார், பெயிலும் கிடச்சிருச்சு, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வந்த உடனே ஆல்ரெடி நான் கேப்சா அடித்து வீடியோ பார்த்து என்னுடைய வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறேன், அது ஃபுல்லாக கொடுத்துருவாங்களா, இல்லை அரைகுறையாக கொடுக்குவாங்களா, கொடுக்கவே மாட்டாங்களா, அல்லது 6 மாதம் கழித்து கொடுப்பாங்களா அப்படின்ற நிறைய கேள்வி போயிட்டுருக்குது. இதுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழுமையான அமௌண்ட்டு எல்லாத்துக்கும் தடையின்றி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்க முடியல, நிறுவனத்தில் சரியான இன்கம் கிடையாது, ஸ்டோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கிற நேரத்தில் இன்கம் கிடையாது, மீதி பாதி அமௌண்ட்டு கம்பெனி மீண்டும் ஆரம்பித்து நல்லா போனதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே ஓகே தான். சப்போஸு இந்த முழுமையான அமௌண்ட்டு இப்போ தரவே முடியாது, நீங்கள் நான் எப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறேனோ அதிலிருந்து பார்க்கக்கூடிய அமௌண்ட்டை அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் வாங்கிக்கலாம். கம்பெனி ஓரளவுக்கு ஸ்டடி ஆனதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த முழுமையான அமௌண்ட்டுமே எங்களால் தரவே முடியாது, இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்தீங்க மைவி த்ரெட்ஸ் கம்பெனி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நிறுவனத்தை மீண்டும் நடத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கும். அதனால் உங்களுடைய நலனுக்காக தான் மைவி த்ரெட்ஸ் மீண்டும் பல போராட்டங்களுக்கு இடையில் வந்திருக்குது.
அதனால் அதை நீங்கள் விட்டுருங்க, இப்போ இருந்து ஆரம்பிக்கிறோம், இனிமேல் வர மாதங்களில் உங்களுக்கு தோய்வின்றி கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் எது வேணாலும் நடக்கலாம். இது என்னுடைய கருத்து. உடனே கம்பெனி சொன்னாங்களா, எம்டி சொன்னாங்களா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். ஸோ இது எல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா நமக்கே தெரியும், 10 நாள் சேர்த்து வச்சுட்டு அந்த 10 நாள் உணவை ஒரே நாளில் நம்மளால் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த மாதிரி தான் நிறுவனத்துக்குள்ளார வருமானமே வராத பட்சத்தில் நம்ம டெய்லியும் வீடியோ பார்த்து கேப்சர் அடித்து அவங்கவுங்களுடைய வேலெட்டில் அவங்கவுங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அமௌண்ட்டு வச்சுருப்பீங்க. அதை எல்லாத்தையும் ஒரே தடவையில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் கிடையாது. கொஞ்சமாக அமௌண்ட் போட்டவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னா, நான் நிறையா அமௌண்ட் போட்டிருக்கேன், நான் நிறையா கடன் வாங்கி போட்டிருக்கேன், எனக்கு முதல்ல கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வரும். நிறைய கடன் வாங்கி போட்டவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க, நான் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இஷ்யூ வரும். யாருக்கு கொடுத்து யாருக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலையுமே கண்டிப்பாக நம்ம மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய இஷ்யூ வரும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்குறியா, தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, யாருக்குமே கொடுக்கலையா கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் நம்ம மக்கள் மனதில் இருக்குது. ஏற்கனவே ஒரு பழமொழி கூட இருக்குது, எனக்கு ஒரு கண்ணு போனால் எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்குவாங்க. சரி, நாம் சம்பாரிச்சிட்டோம், சம்பாதிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற பீப்புள் ரொம்ப கம்மி. இதில் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, உதாரணமாக தான் நான் சொல்கிறேன். உடனே அவரை பற்றி சொல்கிறாங்க, பணம் எடுத்தவங்கள பற்றி சொல்கிறாங்க, பணம் எடுக்காதவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் தவறாக நினச்சிக்கொண்டா. இது ஒரு நடைமுறை சாத்தியத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் கம்பெனி மீண்டும் திரும்ப வரணும் அப்படின்றது எல்லாரோடைய விருப்பம், மீண்டும் ஒரு தோய்வு இல்லாமல் நடக்கணும் அப்படின்றது எல்லாரோடைய விருப்பம். அதுக்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய சில விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம். நிறுவனம் வராது, அவ்வளோதான், எம்டி ஓடிட்டார், எல்லார் பணத்தில் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலாம் இருந்துச்சு, பெயிலெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழலாம் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா நிறுவனம் முறியடித்து எம்டி வந்தார். இப்போ டைரக்டர்கள் வந்திருக்கிறாங்க, எம்டி ஒரு வீடியோ பேசினார், அவ்வளோதான் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் நியூ இயர்க்கு ஒரு விசஸ் பண்ணி சில கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்தை தொடர்ச்சியாக நமக்கு நடத்துவதில் நிறுவனம் கேட்கக்கூடிய சில கால அவகாசங்களையும் அவங்க வைக்கக்கூடிய சில விதிமுறைகள் நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நிறுவனம் ஆரம்பத்தில் அவங்களுடைய செயல்பாடு என்னவோ அது பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எந்த தடையும் இல்லாமல். இடையில சில பிரச்சனைகளை சந்திச்சதுனால இப்போ நிறுவனம் தொடங்கும்போது கோர்ட்டு என்ன விதிமுறைகள் சொல்லுதோ, அரசாங்கம் என்ன விதிமுறைகள் சொல்லுதோ அதன்படி தான் அவங்க நிறுவனத்தை நடத்த முடியும். ஸோ நமக்கு ரெகுலராக தொடர்ச்சியாக வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறுவனம் நம்மக்கிட்ட சில விதிமுறைகள்லாம் வைப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக ஒரு அமௌண்ட்டை கொடுக்க முடியும். அவங்க இப்போ ஒரு 87 88 வகையான ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு உறுப்பினரும் இவங்களுக்கு வாங்கணும், அப்போ தான் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் இப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் முன் வச்சாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். நம்ம ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு லைஃப் ஃபுல்லாக இன்கம் கொடுங்க அப்படின்னா நிறுவனம் எப்படி கொடுக்கும், நிறுவனத்துக்கு எப்படி இன்கம் வரும், அதை நம்ம எல்லாருமே யோசனை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாடு வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி கொடுக்கணும், புல் கொடுக்கணும், புண்ணாக்கு வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம அடுத்த நாள் காலையில் போய் நம்ம பால் கறந்தால் பால் வரும். நான் மாடு மட்டும் 50,000க்கு வாங்கி வந்து கட்டிட்டேன், எனக்கு டெய்லியும் 10 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா கறக்குமா? அதுக்கு எதுவுமே போடாத நம்ம பக்கத்தில் போய் உக்காந்தோம்னா எட்டி தான் உதைக்கும், மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்லைனில் ஒரு நிறுவனம் கிடச்சிருக்கு, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ரெகுலராக நம்மளுக்கு இன்கம் வரும்னா நிறுவனம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. சீக்கிரமாக அதற்கு உண்டான ஒரு நல்ல செய்தியை எம்டி அவர்கள் அவருடைய சேனலில் கட்டாயம் அப்டேட் கொடுப்பார். ஏன்னா எடுத்தங்கவுத்துன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இப்போ செஞ்சிட முடியாது, பொறுமையாக இருந்து தான் ஒவ்வொரு வேலையும் அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியப்படாத ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா ரகசியம் அப்படின்றது ஒருத்தருக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் தான் ரகசியம். அது வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அது ஒருத்தருக்கு போகும், அது இன்னொருத்தருக்கு போகும், அங்கே ரகசியம் காக்கப்படவே படாது. ஸோ அதனால் நிறைய இஷ்யூஸ் வரும். ஆரம்பத்தில் மைவி த்ரெட்ஸ் சந்தித்த பிரச்சனைகள் இதுவும் ஒன்று தான், எதுவுமே வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. ஸோ அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சில பிரச்சனைகளாக கொண்டு வந்து மாட்டி விட்டுறாங்க. அதனால தான் நிறுவனம் இப்போ யாருக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அவங்களுக்கு உள்ளாரே ஒரு குழு அமைச்சு இது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதனால் இந்த ஜனவரி 31க்குள்ளார நமக்கு ஏதாவது ஒரு செய்தி எம்டி அவர்களிடமிருந்து கட்டாயம் வரும். அது கம்பெனி ஓப்பன் பண்ணுறதா கூட இருக்கலாம், அல்லது பொங்கலுக்கு ஒரு வாழ்த்துறையாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். அடுத்தது நிறுவனத்தினுடைய அப்ளிகேஷன் அப்டேட் பற்றி அடுத்த மாதம் கூட ஒரு தகவல் வரலாம், பிப்ரவரியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ஃபைனான்சியல் இயர் மார்ச் 31 முடியுது. ஸோ அந்த மார்ச் மாதத்தில் கூட கம்பெனி மறுபடியும் புதுசாக அதனுடைய இன்னிங்ஸை தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே நிறுவனம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்கும். இதுவரை நம்ம எப்படி பொறுமையாக இருந்தோமோ அந்த பொறுமைக்கு எப்படி ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்குதோ அதே மாதிரி இனிவரும் காலங்களில் நம்ம நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு, பொறுமை, நம்பிக்கை இது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப ஒரு நாள் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரெட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.